ரவிக்கு எப்போதும் கடைசி பெஞ்ச்தான். அவன் பலவீனன் என்பதற்காக அல்ல. அவனுக்கு புரியாது என்பதற்காகவும் அல்ல. ஆனால் அவன் மனதில் ஒரு ஆபத்தான வாக்கியம் இருந்தது. நான் போதுமானவன் இல்லையூத். சிறிய ஊரின் ஒரு பள்ளி. அங்கே முதல் ரேங்க் எடுத்தவர்கள்தான் ஹீரோ. கோப்பை வாங்கினவர்கள்தான் பிரபலங்கள். கிரிக்கெட் விளையாடும் பையன்கள் தான் ஸ்டார். கடைசி பெஞ்சில் அமைதியாக வரைந்து கொண்டிருந்த ரவியை யாரும் கவனிக்கவில்லை. ஒருவரைத் தவிர. அவர் மீரா மேம். ஒரு நாள் மதியம் மேம் நோட்டு புத்தகங்களை சேகரித்துக் கொண்டிருந்தார். ரவியின் புத்தகத்தை திறந்தார். ஒரு நிமிடம் நின்றார். ரவி, இது நீயா வரைந்தது? அவன் உடம்பே நடுங்கியது. பொதுவாக ஆசிரியர்கள் அவரை திட்டுவார்கள். நேரம் வீணாக்காதே என்று. ஆமா மேம் என்று மெதுவாக சொன்னான். அது ஒரு பென்சில் ஓவியம். வகுப்பறையின் ஒவ்வொரு சிறிய விபரமும் உயிரோடு இருந்தது. ஜன்னல் அருகிலுள்ள சுவரின் சின்ன பிளவு கூட. மேமின் சோர்ந்த முகபாவனையும் கூட. ஆனால் மேம் திட்டவில்லை. அவர் சிரித்தார். நாளைக்கு சீக்கிரம் வாயூட். அந்த இரவு ரவிக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மனசு கேள்விகளால் நிரம்பியது. மேம் புகார் சொன்னால்? அம்மா அப்பாவிடம் சொன்னால்? நான் அவமானப்படுவேனா? அடுத்த நாள் காலை காலியான வகுப்பறைக்குள் அவன் நுழைந்தான். மேசையின் மேல் பெரிய சார்ட் பேப்பர், நிறங்கள் இருந்தன. அடுத்த வாரம் பள்ளி ஆண்டு விழா என்றார் மேம். ஸ்டேஜ் பின்னணி ஓவியத்தை நீ வரைய வேண்டும். ரவியின் இதயம் வேகமாக துடித்தது. நானா? என்னை விட நல்ல மாணவர்கள் இருக்கிறார்கள். மேம் அவன் கண்களை நேராக பார்த்தார். மதிப்பெண்களில் நல்லவர்கள். ஆனால் திறமையில் அல்லையூத். அந்த ஒரு வாக்கியம் ரவியின் உள்ளத்தில் ஏதோ மாற்றம் செய்தது. 3 நாட்கள் பள்ளி முடிந்த பிறகும் ரவி தங்கி வரைந்தான். மலைகள், உயரும் சூரியன், புத்தகம் பிடித்த குழந்தைகள், பறக்கும் கனவுகள். அவன் தன்னை சிறியவன் என்று மறந்தான். ஆண்டு விழா நாள் வந்தது. முழு பள்ளியும் கூடினார்கள். பெற்றோர்கள் ஹாலில் அமர்ந்திருந்தனர். லைட்ஸ் ஒளிர்ந்தது. திரை மெதுவாக உயர்ந்தது. அனைவரும் ஒரே நேரத்தில் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பின்னணி ஓவியம் மந்திரம் போல இருந்தது. பிரின்சிபல் மைக்கில் பேசத் தொடங்கினார். இந்த அழகான ஓவியத்தை வரைந்தவர் நம் பள்ளி மாணவன். ரவியின் கைகள் வியர்த்தது. கிளாஸ் 10 ரவியூத். ஒரு நிமிடம் அமைதி. பின்னர் கைதட்டல். மரியாதைக்காக அல்ல. உண்மையான கைதட்டல். இதுவரை கவனிக்காத மாணவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஆசிரியர்கள் பெருமையாக சிரித்தார்கள். அம்மா அப்பாவின் கண்களில் கண்ணீர். ரவியின் கால்கள் நடுங்கினாலும் அவன் மேடைக்கு நடந்தான். மீரா மேம் அருகே வந்து மெதுவாக சொன்னார். கடைசி பெஞ்ச் ஒரு இடம்தான். அது உன் அடையாளம் அல்லையூத். அந்த நாளில் அவன் பணக்காரன் ஆகவில்லை. உடனே பிரபலமும் ஆகவில்லை. ஆனால் அதைவிட பெரிய மாற்றம் நடந்தது. அவன் மனதின் கடைசி பெஞ்சிலிருந்து எழுந்தான். பல ஆண்டுகள் கழித்து ரவி ஒரு டிசைனர் ஆனான். உலகிலேயே சிறந்தவன் அல்ல. ஆனால் தைரியமானவன். நம்பிக்கை உள்ளவன். தெரியும் முகம். இப்போது யாராவது சொன்னால் நான் போதுமானவன் இல்லை, அவன் சிரித்து சொல்வான். நீ தவறான பெஞ்சில்தான் உட்கார்ந்திருக்கிறாயூ.